வணக்கம். நான் கடந்து வந்த திராவிட இயக்க பாதை, நான் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு வரைக்கும் ஆதரிக்கக்கூடிய திராவிட இயக்க கருத்தியல், திராவிட இயக்க சித்தாந்தம் என்றைக்கும் இந்த தமிழ் மண்ணில் தோல்வியடையாது. சித்தாந்தத்தை எடுத்து செல்கின்ற முறையில் நாம் தோல்வியை கண்டிருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்து வருகின்றேன். இந்த பகிர்வதன் நோக்கம் யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அல்ல. நாம் உரமாக வேண்டும், அடுத்த தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நாமே அறியாதல் செய்த குறைகளை நேர் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றேன். மக்களை கண்டு, வாக்காளர்களை கண்டு ஆட்சியாளர்கள் அச்சப்பட வேண்டும், தொண்டர்களை கண்டு தலைமை அச்சப்பட வேண்டும் என்றுதான் அண்ணா சொன்னார்கள். நீங்க இப்படிலாம் நீங்க சொல்லிட்டு வர்றீங்க, விஜய் எதுவுமே பண்ணல, பிரச்சாரத்துக்கு வரல, போராட்டம் பண்ணல, எதுவுமே தெரியாது விஜய்க்கு. மேகதாட்டானா என்னன்னு தெரியாது, கிழக்குல இருக்கா மேற்குல இருக்கான்னு நினைப்பாரு. முல்லை பெரியார் அணை எந்த பக்கம் இருக்கு, எங்க இருந்து தண்ணி வருதுன்னு தெரியாது, உண்மையிலே தெரியாது. நான் கேலி கிண்டலுக்காக பேசல. அப்படி என்றால் எதுவுமே வேட்பாளர் அறிவிக்கல, வேட்பாளருக்கு போய் பிரச்சாரம் பண்ணல, வெற்றி பெற்றார்ல அப்படின்றது புரியுது. ஆனா கதகளி, பரதநாட்டியம் ஆடுறதுக்கு முறையா பயிற்சி எடுத்துக்கணும், கராத்தே கற்றுக்கொள்வதற்கு முறையான பயிற்சி இருக்கு, சிலம்பாட்டம் வீடு கட்டணதுல வீடு கட்டுற மாதிரி சொல்லுவாங்க, அந்த முதல் வீடு ரெண்டாவது வீடு மாதிரி, சிலம்பாட்டம் குத்துச்சண்டைக்கு பயிற்சி இருக்கணும். பரதநாட்டியத்திற்கு பயிற்சி இல்லாம ஆட முடியாது. அது மாதிரி பொதுவுடைமை இயக்கம், திராவிட இயக்கம் போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு பாடுபட்டு வருகிறோம். ஆனா தாவேகா அப்படி இருக்கா? அது ஒரு கட்சியா? அவங்களோட நம்ம ஒப்பிடக்கூடாது. நீங்க ஒரு பத்தினி பெண்ணோடையும், அடுத்த வாரத்தை நான் சொல்ல விரும்பல, அப்படிப்பட்ட பெண்களோட ஒப்பிடக்கூடாது. அது மாதிரிதான் இப்ப டிஸ்கோ ஆடுறவர், இப்ப விஜய் டிஸ்கோன்றது என்னன்னு கேட்டா, முறையா இப்படி சீவி இது எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இந்த கோடை எடுத்து இப்படி சீவுறதுக்கு முறையா சீவுவோம். டிஸ்கோன்னு என்ன? இப்படி சீவி இப்படி உழைச்சி விட்டுறது, குண்டக்க மண்டக்க ஆடுறது, இது டிஸ்கோ. விஜய் கட்சி என்பது, தாவேகா என்பது டிஸ்கோ கட்சி, டிஸ்கோ டான்ஸ். அதனால இப்ப அவர் 100 வருஷம் இருக்கட்டும், விஜய்க்கு பின்னாடி தாவேகாண்ட ஒரு கட்சி இருக்குமா? இப்ப அங்க அண்ணா ஆரம்பித்து வைத்தார், கலைஞர் நடத்தினார், ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார், உதயநிதி நடத்துறதுக்கு தயாராயிட்டார். இன்னொரு 1000 காலத்து பெயர் திமுக. அதனால ஒழுங்கா படிக்கிற பையனை பார்த்துதான் அவன் ஒரு நல்லா ஒழுங்கா படிச்சுட்டே வருவான். ஒரு தேர்வுல குறைஞ்ச மதிப்பு வாங்கிடுவான். அவனை தான் நம்ம சத்தம் போட முடியும். எப்பா போன தடவை எப்படி மார்க் வாங்கியிருக்க, அதுக்கு முந்தின தடவை எப்படி வாங்கின, ஏன் இப்போ குறைஞ்சிருக்க, சேட்டையை குறைச்சிருக்க, நல்லா படின்னு சொல்ல முடியும், புத்திமதி சொல்ல முடியும். முட்டாளாவே இருப்பான், அந்த பள்ளிக்கூடத்திலே கடைசியா இருப்பான், அவனை என்னைக்கா நம்ம கொண்டு வர முடியுமா? அது மாதிரி முட்டாள்களின் ஒரு சொர்க்கம் தான், முட்டாள்களின் இருப்பிடம் தான் தாவேகா. ஓடுறாங்களே தாவேகாக்கு, எது போடுறீங்க? அதான் விஜய் தேர்தலுக்கு முந்தி கூப்பிட்டாரு எல்லாத்தையும், மந்திரி சபையில் தர்றேன், கூட்டணி மந்திரி சபை தர்றேன், மக்கள் பார்க்க இதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாமே.
மக்கள் எதுவுமே பார்க்காம இல்லை, மக்கள் அனைத்தையும் பார்க்குறாங்க. அவர் விஜய் தேர்தலுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கூப்பிட்டார், வாங்கினாரு. ஒரு கட்சி போச்சா தமிழ்நாட்டில்? தேர்தல் முடிஞ்சு வெற்றின்ற அறிவிப்பு தொலைக்காட்சியில் வந்துகிட்டு இருக்கும் போதே போய் அவர் பனையூருக்கு போறீங்களே, மானம் மரியாதை சூடு சோரண தன்மானம் இருந்தா போவானா? தன்மானம் கட்ட கூட்டம், சுயமரியாதை கட்ட கூட்டமாக தான் மக்கள் பார்ப்பாங்க. அவர் வாக்கு இயந்திரத்தால் வெற்றி பெற்றிருக்காரு, பாஜகவுடைய தந்திரத்தால் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு ஓடுறீங்க? இந்த கட்சி நின்றுமா? தாவேக ஆட்சி தொடர்ந்துருமா? இந்த கட்சி தான் நின்றுமா? அந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு? எதுக்கு ஓடுறீங்க? உலக தேசியம் பேசுற கம்யூனிஸ்ட் போகுது. நாங்க இடதுசாரியை தான் எப்பொழுது ஆதரிப்போம். அப்ப தாவேகா இடதுசாரியா? 3 தொழிலாளர்கள் சட்டங்களை தொழிலாளர்களுக்கு விரோதமாக ஒன்றிய அரசு கொண்டு வந்த போது தாவேகா பேசியதா? குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து என்றைக்காவது தாவேகா பேசியிருக்கா? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அவங்க பேசியிருக்காங்களா? எந்த மக்கள் பிரச்சனைக்கு தாவேகா கடந்த காலத்தில் இடதுசாரியா செயல்பட்டுச்சு, இப்ப இடதுசாரியா செயல்பட போது நம்புறீங்க? இப்ப எல்லா கட்சியிலிருந்து ஓடுறான். இந்த கட்சியில அனுபவிச்சுட்டு, இந்த கட்சியில பதவியில் இருந்துட்டு சுகம் அனுபவிச்சுட்டு, அப்ப தாவேகாக்கு போய் நீங்க மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு போறீங்களா? அங்க ஏற்கனவே தாவேகாக்கு 90, 93 இருந்தே விஜய் ரசிகரா இருந்து, மக்கள் மன்றமா இருந்து, தாவேகா தொடங்கியதுக்கு பின்னாடி 41 பேர் இறந்து, மாநாடு பொதுக்கூட்டத்துக்குலாம் போய் இறந்து காயப்பட்டு, விஜய் படத்துக்கு பால் கூட எடுத்து, கட் அவுட்டுக்கு பால் கூட எடுத்து, இவ்வளவு செஞ்சவனை பூரா காலி பண்றதுக்கு ஓடுறீங்க. இப்ப என்ன சண்டை நடக்குது? ரசிகர் பூரா விட மாட்டேன்றான். இப்ப தாவேகால புஷ் என்ன சொல்றாரு? வந்துருங்க, மானங்கடா இருக்காங்க பாருங்க. போய் ஒரு கட்சியில போய் சேரணும்னா போயஸ் கார்டன்ல அந்த அம்மா அவ்வளவு ஒரு காஸ்ட்லி லீடர் தான் சொல்ல முடியும் அவங்கள. கலைஞரை சொன்ன மாதிரி கலைஞர் சொல்லுவாரு, நான் சாதாரண எவ்வளவு நாள் சாதாரண வார்த்தையை போட்டுக்க, எவ்வளவு நாள் எளிமைன்னு என்னைய போட்டுக்கிடுவார். அதான் உண்மை தலைவர். ஆனா அந்த அம்மா காஸ்ட்லி லீடர். ஆனா அவங்களையே இப்ப போய் கட்சியில சேர்ந்தா அவங்க யாரு முன்னிலையும் சேர சொல்ல மாட்டாங்க, அவங்களே இருந்து சேர்த்துருக்காங்க. அதை விட விஜய் பெரிய ஆளா? அவருக்கு என்ன வேலை? ஸ்கூல் பையன் மாதிரி இருக்காரு விஜய். இப்ப எப்படி இருக்காருன்னு கேட்டா, இப்ப நாங்கெல்லாம் பள்ளிக்கூடம் 1ஆம் 2ஆம் படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னாக்க லீவ் விட்டாச்சுன்னா லீவ் விட்டாச்சு ஜாலின்னு ஓடியாந்துருவோம். சனி ஞாயிறு ஆச்சுன்னா லீவ் விட்டாச்சு அப்படி ஓடி. அது மாதிரி முதலமைச்சர் மாதிரி இல்லை. காலைல 10 மணிக்கு டிஃபன் பாக்ஸோட வர்றாரு, சாயந்தரம் 5 மணிக்கு பெல் அடிச்சோடனே வீட்டுக்கு போயிடாரு. அப்புறம் போய் யாரையும் பார்க்கறது இல்லை. சனி ஞாயிறானா வெளியே வர்றது இல்லை. அரசு விடுமுறைன்னு சொன்னாலே பிரிகேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி பனையூர்ல படுத்துக்கிறாரு. முன்னாள் எம்எல்ஏ இருந்திருக்க, முன்னாள் எம்பியா இருந்திருக்கீங்க, முன்னாள் அமைச்சரா இருக்கீங்க, என்ன மயில்கிட்ட போய் சேர்றீங்க? மானம் கட்டவீங்களா? ரெட்டலையை வச்சு உதயசூரனை வச்சு திமுக போய் சேர்றாங்க. பரமக்குடியில் ஒரு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ சேர்ந்திருக்காரு. திமுக தலைமை என்ன நினைக்குது அதை மட்டும் தான் பார்க்குது. கீழே இருந்து போறான். மதுரை மாவட்டத்தில மூர்த்தி பகுதியில் நிறைய மாவட்டத்தில் பொதும்பு பழைய திமுக காருடைய பழைய சண்முகம் சொல்லியிருந்தார், பெரிய திமுக கார் பொதும்புல. அவங்க மயங்கள்லாம் திமுக இருக்க வரைக்கும் திமுக இருந்தாங்க, ஓடிட்டாங்க. இப்ப ஒன்றிய செயலாளர் இருந்தவங்க கீழே நிறைய போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. தனிநபர்கள் செல்வதால், இங்கே சம்பாதித்தவர்கள் செல்வதால் மக்களுக்கு அடையாளம் தெரியும், தொண்டர்களுக்கு அடையாளம் தெரியும். ஆனா இந்த தொண்டை என்னைக்குமே தொண்டனாவே இருந்துகிட்டு இருக்கானே, இந்த தொண்டனை என்னைக்கு நீங்க பாதுகாக்க போறீங்க? ஜெயிலுக்கு போன தொண்டை, மாநாட்டுக்கு போன தொண்டை, தொடர்ந்து வறுமையில போராடிட்டு இருக்கானே, இவன் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சந்தர்ப்பவாதி உள்ள பூந்துறாங்க. இப்ப புஷி கட்சி கூட என்ன சொல்றாங்க, இன்னும் 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு பதவி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். பரவாயில்ல நாங்க போறோம், மானக்கட்டத்தனமா போறோம்னு ஓடுறாங்க. பரவாயில்ல நாங்க போறோம், விஜயை பார்க்கறது இல்லை, கட்சி கொள்கையும் இல்லை, லட்சியம் இல்லை, மைனாரிட்டி மந்திரி சபை அமைச்சிருக்காங்க. குதிரை பேர் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கேவலமான அரசு நடந்துகிட்டு இருக்கு.
இந்த அரசு நம்மளை காப்பாத்துட்டு ஊடுறீங்களா? இந்த கட்சியில கொள்ளையடிக்கணும்னு ஊடுறீங்க. கொள்ளையடிச்ச கூட்டம் தான் அங்க ஊடுருவீங்க. திமுக அதிமுக பல கட்சியிலிருந்து விஜய் ஆதரிக்க நோக்கம் என்ன? விஜய் புனிதரா, ஏசுநாதரா, புத்தரா, நபிகள் நாயகமா? இஸ்லாமிய அமைப்புகள் சில பேர் ஆதரிக்கீங்க. நபிகள் நாயகன் மறுவருமா விஜய்? நாளைக்கு திருப்புறம்ன்ற விஷயம் இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து என்றால் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் எங்க மாதிரி நிற்போம் முதல் வரிசையில். ஆளுங்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இல்லை என்றாலும் ஸ்டாலின் சொன்னாரே, நீதிமன்றம் மிரட்டி பாய்ச்சிச்சு அரசு நிர்வாகத்தவே மிரட்டியது. மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அசந்தாரா? அப்படி ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு கிடைக்குமா? என்ன விஜய் நபிகள் நாயகத்துடைய சீடர் மாதிரி போறீங்க, சில கிறிஸ்துவ அமைப்பு போறீங்க. முற்போக்கு பேசின சக்தியில் ஆதரிக்கிறதுக்கு விஜய் என்ன மார்க்சின் மறுவடிவமா? அம்பேத்கருடைய சீடரா? இன்னைக்கு அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கிற பாரதிய ஜனதா எடுத்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? எங்கு பார்த்தாலும் மின்வெட்டு, எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை. சின்ன பையன் மாதிரி பிரிகேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவையா? ஏதாவது வாய் திறக்கிறாரா? இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, சில பேர் வாய் அதிகமா பேச மாட்டாங்க, அமைதியா செயல்ல காட்டுவாங்க. இவர் அமைதியா செயலும் காட்டல, பேசவும் இல்லை. பேசா மடந்தை, செயலற்ற தன்மை. ஒரு பொம்மையை கொண்டு நீங்க முதலமைச்சரா உட்கார வச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு ரோபோ கூட கொண்டு வரலாம், சொல்ற வேலையை செய்ய. இதுக்கு எதுக்கு நம்பி ஓடுறீங்க? மானம் கெட்டவர்கள், தன்மானம் கெட்டவர்கள், பிழைப்பு தேடிகள், சுயநலவாதிகள், பிற கட்சிகளில் சம்பாதித்து கோடிக்கணக்கான ரூபாயில் புரள்கின்ற சில கபோதிகள் தான் கட்சி மாறுவாங்க, தாவேக்காக்கு போவாங்களே தவிர கொள்கைவாதி லட்சியவாதி தாவேக்காவை ஆதரிக்கவும் முடியாது, அந்த கட்சிக்கு போய் சேரவும் முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குன்னா அது தொடர்ச்சியாக அதுக்கு வயது 110. இப்ப சொல்லணும்டா, TM நாயர், நடேச முதலியார், தியாகராயர் ஆரம்பிச்ச திராவிட சங்கம், சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், தொடர்ச்சி 75 வருஷம் திமுக. அதனுடைய சாதனை நம்ம கண்ணால பார்க்கிறோம். உலகத்திலேயே என்ன கொள்கைக்காக போராடினாங்களோ அந்த போராடிய தலைவன் அவர் காலத்திலே வெற்றி பெறுவது உலகத்தில் இயற்கை கிடையாது. ஆனா உலகத்திலே தான் என்ன நோக்கத்திற்காக போராடினாரோ அந்த போராட்டத்தின் வெற்றியை தன் கண் முன்னால் கண்ட தலைவர் தந்தை பெரியார். அதனால திமுகவை எதிர்த்தவங்க எல்லாம் யாருமே அடையாளம் தெரியாம போயிட்டாங்க, முகவரிகளா போயிட்டாங்க. திமுகன்ற ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஏன் இருக்கு? கொள்கை லட்சியம் அதுக்கு இருக்கு. அந்த கொள்கை லட்சியத்தில் இருக்கக்கூடியவங்களை திமுகவும் சந்தர்ப்பவாதிகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்காம எதிர்காலத்திலேயாவது பாதுகாக்க வேண்டும்ன்ற நோக்கத்தோடு தான் பேசிட்டு இருக்காங்க. தாவேக்கா போன்ற இந்த மின்மினி பூச்சி அது மழைய நேரத்தில் கொண்டு தோண்டிட்டு மறைஞ்சிடும். தாவேக்கா என்பது ஒரு மின்மினி பூச்சி, அது சமூக சீர்கேடான கட்சி, சமூகத்துக்கு ஒரு பெரிய கேவலமான கட்சி. அந்த கட்சி இப்படி நம்பி கொள்கைவாதிகள் யாரும் போகல, ஒரு இமேஜை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இமேஜ் என்பது நீண்ட நாள் நீடிக்காது. நன்றி.